ஆம் கிரியா பாபாஜியே நமஹ. வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு குருவிற்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு என்பதை விவாதிக்க உள்ளோம். முதலில் ஆசிரியர் என்பவர் யார்? யார் ஒரு ஆசிரியராக நமக்கு அமைய முடியும்? இந்த ஆன்மீக பாதையில், ஆன்மீக தேடலில் யார் நமக்கு ஆசிரியராக அமைய முடியும்? ஒரு ஆசிரியர் என்பவர் தனது ஆன்மீக தேடலில் ஒரு நிலையை எட்டியவர். எடுத்துக்காட்டாக, அவர் ஒரு 5ஆம் படிநிலை 6ஆம் படிநிலையில் இருப்பவர். அதிலிருந்து 7ஆம் படிநிலை 8ஆம் படிநிலைக்கு போவதற்காக அவர் தனது பயிற்சிகளை மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த ஆன்மீக தேடலில் நுழையும் புதிய மாணவர்களுக்கு 1ஆம் படிநிலையிலிருந்து 4ஆம் படிநிலை, இப்போ எடுத்துக்காட்டாக 5ஆம் படிநிலை இருக்கும் ஆசிரியர் 1ஆம் படிநிலையில் இருந்து 4ஆம் படிநிலை வரை உங்களுக்கு உதவ முடியும், வழிகாட்ட முடியும். அவர் ஆசிரியர் என்பவர் எடுத்துக்காட்டாக அவர் 10ஆம் படிநிலையில் இருக்கிறார், விழிப்புணர்வு நிலை 10ஆம் படிநிலையில் இருக்கிறார் என்றால், அவர் யாரேனும் ஆன்மீக தேடலில் நுழைய விரும்பும் யாருக்கேனும் அவர் 1ஆம் படிநிலையிலிருந்து 9ஆம் படிநிலை வரை வழிகாட்டுவார். யோக பயிற்சி முறைகளை கொடுப்பார். உணவு பழக்கங்கள், மனநிலையை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வாறு இந்த உலகத்தில் நாம் செயல்பட வேண்டும், ஒழுக்க விதிமுறைகள், நாம் இதில் முன்னேறுவதற்கு என்னென்ன விதமான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டுவார். அதே சமயம் அவரது தற்போதைய நிலையில் இருந்து, அதாவது 10ஆம் படிநிலையில் இருந்து மேலும் முன்னேறுவதற்கு பயிற்சிகளை செய்து கொண்டு இருப்பார். இவரை நாம் ஆசிரியர் என்று கூறலாம். ஏனென்றால் இந்த ஆசிரியர் இன்னும் பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த முழுத்தன்மையை அடைவதற்கு, இந்த ஜீவாத்மாவை உணர்ந்து அதிலிருந்து பரமாத்மாவை உணர்ந்து அந்த பரபிரம்மம் அல்லது பரமாத்மா அல்லது படைப்பின் மூலத்தை இணைவதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் இணையவில்லை. ஆனால் அவர் நம்மை விட மிக உயர்ந்த நிலையில், விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறார். அவரும் பலவிதமான அனுபவங்களையும் சித்திகள் எனப்படும் சித்திகள் என கூறப்படுவது என்ன, அது அவரால் சில காரியங்களை, நம்மால் முடியாத காரியங்களை ஆன்மீக நிலையிலிருந்து செய்ய முடியும். அவரை ஆசிரியர் என்று கூறுகிறோம். தற்போது குரு என்பவர் யார் என்பதை பற்றி காண்போம். குரு என்பவர் தன்னைத்தான் உணர்ந்து, தன்னுடைய ஜீவாத்மாவை முழுமையாக கண்டு, அதிலிருந்து பரமாத்மாவை அனுபவபூர்வமாக உணர்ந்து, அவருடன், அதாவது பரபிரம்மம் பரமாத்மா இறைவனுடன் இரண்டர கலந்தவர். அவர் இந்த பௌதீக உடலிலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு முழு தன்மையை அடைந்த, பரமாத்ம நிலையை அடைந்த ஒருவரே குரு எனப்படுவார். எனவே நீங்கள் கேட்டிருக்கலாம், பல ஆசிரியர்கள் குரு என்பது உனக்கு நடக்கும் என்று சொல்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு அந்த தயார் நிலையில் இருக்கும் பொழுது, எந்த ஒரு தடுப்பும் இல்லாமல் நாம் முழுமையாக அனுமதிக்கும் பொழுது, குரு என்பவர் நமக்குள் இறங்கி வேலை செய்வார்.
பரமாத்மாவை அடைந்த இறைவனுடைய இரண்டரை கலந்த ஒரு குருவால் மட்டுமே இதை செய்ய முடியும். ஆனால் குரு எப்பொழுதும் நமக்கு அனைவருக்கும் தருவதற்கு, அதாவது நம் தற்போதைய நிலையிலிருந்து நம்மை முழுமையான நிலைக்கு அழைத்து சென்று ஜீவாத்மாவை உணர்ந்து பரமாத்மாவுடன் கலப்பதற்கு எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார் சொல்லப்போனால். ஆனால் இது நாம் நம்மை முழுமையாக தயார்படுத்தி கொண்டு தயார் நிலையில் இருந்து கொண்டு எந்தவித தடுப்பும் இல்லாமல் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் முழுமையான சரணாகதி குருவிடம் அடையும் பொழுதே மற்றும் நம் அனுமதிக்கும் பொழுதே அவர் நம்முள் இறங்கி இதை செய்ய முடியும். அவர் எந்த நிலையில் நாம் எந்த நிலையில் அவரிடம் சரணடைகிறோமோ அதை பொறுத்து அவர் இன்னும் நமக்கு தயார் நிலை தேவைப்படும் என்றால் குரு நமக்கு சில முறைகளை, அதாவது ரொம்ப மிக உயர்ந்த முறைகளை, யோக முறைகளையும் நமக்கு கொடுப்பார். ஆனால் நாம் முழுமையாக தயாராகிவிட்டோம் என்றால் அவர் நம்முள் இறங்கி அவரே நம்மை மேலெழுத்து சென்று இந்த கீழ்நிலையிலிருந்து அதிக படிநிலையான ஜீவாத்மாவை உணரும் சுய தரிசனத்திற்கு நம்மை அவரே கூட்டி செல்வார். அவர் நம்முள் இறங்கி வேலை செய்து நம்முடைய விழிப்புணர்வு தன்மையை உயர்த்துவார். இவரே குரு. ஆசிரியர்களை பார்ப்போமே என்றால், இது ஒவ்வொரு மனிதருக்கும் ஆன்மீக தேடலில் நுழையும் பொழுது ஒரு ஆசிரியரோ அல்லது பல ஆசிரியர்களோ அவர்களுக்கு அமைவார்கள். அவர்களது முற்பிறவி கர்மாக்களை பொறுத்து, அவரது தற்போதைய நிலை பொறுத்து, இப்போது ஒருவர் புதிதாக இந்த பிரிவிலேயே அதாவது ஆன்மீக பாதையில் நுழைகிறார் என்றால் அவருக்கு ஒரு ஆசிரியரோ பல ஆசிரியர்களோ ஒவ்வொரு படிநிலையான விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் ஒவ்வொரு படிநிலைகளை கொடுப்பார்கள். இது ஒரு ஆசிரியரிடமிருந்து கிடைக்கலாம் ஒருவருக்கு, அல்லது அவர்கள் பல ஆசிரியர்களை சென்றடைந்து பல முறைகளை கற்று அதை பயிற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக தம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லலாம். இந்த பயிற்சிகள், யோக பயிற்சிகள், நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து யோக பயிற்சிகள், முறைகள், ஒழுக்க விதிகள், வழிகாட்டுதல்கள் அனைத்துமே ஒரு முதற்கட்ட படிநிலையே. இவை அனைத்துமே நாம் எப்போது நாமவே ஒரு பயிற்சியை செய்து கொண்டிருக்கின்றோம், ஒரு குருவை இன்னும் அடையவில்லை என்றால் அது அனைத்துமே ஒரு முதற்கட்ட படிநிலையே. இதை நான் தங்களின் பயிற்சியையோ தங்களையோ குறைத்து சொல்வதற்காக இதை சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த மனதிலிருந்து மனதை பக்குவப்படுத்த நாம் செய்யும் பயிற்சிகள் அனைத்துமே ஒரு தயார் நிலையே. நாம் எப்பொழுது ஒரு குருவை அடைந்து அவர் பாதம் பணிந்து நம்மை முழுமையாக சரணாகதி அடைகின்றோம், அவரை முழுமையாக நம்பிய பின்னே நாம் அவரை முழுமையாக சரணாகதி அடைய முடியும். அந்த முழு நம்பிக்கையுடன் எப்போது சரணாகதி அடைந்து குருவை நம்மில் அனுமதிக்கின்றோமோ அப்பொழுதே நாம் உண்மையாக ஆன்மீகத்தில் அடியெடுத்து வைத்துவிட்டோம் என்று பொருள். அதுவரை நம்மை நாம் தயார் நிலைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். குரு என்பவர் என்ன செய்வார்? அவர் உள்ளே நுழைந்து நமக்கு புதிய முறைகளை அவரே செய்து நம்மை பயிற்சியில் ஈடுபடுத்தவும் செய்வார். உங்களது சரணாகதியின் தன்மையை பொறுத்தும் உங்களின் பழைய கர்மாக்களின் கணக்குகளின்படியும் அவர் இவ்வாறு பயிற்சிகளை கொடுத்தும் நம்மை முன்னேற்ற பாதையில் இழுத்துச் செல்வார். ஆனால் உங்களது சரணாகதியின் தன்மை முழு நம்பிக்கையுடன் 100% சரணாகதி அடைந்த ஒரு சீடனுக்கு குருவானவர் தானே உள்ளே இறங்கி அவரே வேலைகளை செய்து நம்மை உயர்த்தி நம் விழிப்புணர்வை உயர்த்துவார். நாம் அந்த ஜீவாத்மா சுயதரிசனம் முக்தி மோட்சா அடையும் வரை, முக்தி மோட்சா அடைந்து பரமாத்மாவை உணர்ந்து அதில் இணையும் வரை, அந்த மிக உயர்ந்த கடைநிலையான பரமாத்மாவுடன் பரபிரம்மத்துடன் இரண்டர கலக்கும் வரை அவர் நம்மை உயர்த்துவார்.
இது எப்போது நடைபெறும்? நாம் ஒரு குருவை அடைந்து முதற்கட்ட படிநிலையான அனைத்து யோகாபியாச பயிற்சிகளை செய்து ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடித்து அதில் முழு ஈடுபாட்டுடன் நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு எப்பொழுது நம்மை நாம் திறந்து கொள்கின்றோமோ, ஒரு குருவுக்கு முழுமையாக நம்மை திறந்து அவரை உள்ளே அனுமதிக்கும் பொழுதே எந்தவித எதிர்ப்புமின்றி ஒரு சிறு தடங்களும் நாம் நமக்கே செய்யாமல் முழுமையான ஒரு திறந்த நிலையில் குருவை அடையும் பொழுது குரு நம்மை தேடி வந்து ஆட்கொண்டு அவர் நம்மை இந்த கடைநிலைக்கு கொண்டு செல்வார். அதற்கான வேலைகளை அவரே நம்முள் இறங்கி செய்வார். அதுவே குரு அருள் என்று சொல்லப்படுகிறது. இந்த குரு என்பவர் அவரது ஆத்மாவை உணர்ந்து, ஜீவாத்மாவை உணர்ந்து பரமாத்மாவுடன் இரண்டரை கலந்து விட்டார். எனவே அவர் உருவ நிலையில் உடலில் அதாவது இந்த பௌதீக உடலில் இருந்தாலும், இந்த ஸ்தூல உடலில் இருந்தாலும் அவர் கடவுளுக்கு ஒப்பானவரே. அதாவது படைப்பின் மூலத்தில் கலந்ததால் அவர் படைப்பின் மூலமே. படைப்பின் மூலமான பரமாத்மாவே குரு என்ற உருவில் வந்து நமக்கு அருளி நம்மையும் அந்த கடைநிலைக்கு தேற்ற இங்கு வந்தருள்கின்றார் இந்த பௌதீக உலகில். எனவேதான் குரு பக்தி என்பது நேரடியாக கடவுள் பக்தி என்பதே. ஒரு குருவிடம் ஒரு மாணவன் எப்போது சரணடைய முடியும்? அவரை முழுமையாக நம்பி அவர் மேல் முழு பக்தி, அதாவது முழு அன்புடன் பக்தியுடனும் சரணாகதி அடையும் பொழுதே குரு என்னும் பரமாத்மா நம்மை இந்த ஸ்தூல உடலில் இறங்கி பௌதீக நிலையில் இருக்கும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த ஜீவாத்மாவை உணர்ந்து பரமாத்மாவை அடைவதற்கு நம் உடல், மனம் இவை அனைத்தும் தயார்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு நொடி பொழுதில் நிகழ்வதில்லை. இந்த தயார் நிலைப்படுத்துதல் என்பதே மனிதருக்கு மனிதர் வேறுபடும். சிலருக்கு வெகு விரைவில் நடைபெறும். ஏனென்றால் அவர்கள் தனது முற்பிறவிகளிலேயே இந்த ஆன்மீக பாதையில் நுழைந்து அவர் இறக்கும் வரை பயிற்சிகள், அபயாச பயிற்சிகள், ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடித்து ஒரு நிலைக்கு வந்திருப்பார். எடுத்துக்காட்டாக அவர் 1ஆம் நிலை படிநிலையில் ஆரம்பித்து 5ஆம் நிலையில் இருக்கும்போது அவர் இறந்து விட்டார் என்றால், அடுத்த பிறவியில் அவர் 5ஆம் நிலை அல்லது 6ஆம் நிலையிலிருந்தே அவரது ஆன்மீக பயணத்தை தொடங்குவார். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு குரு நம்முள் இந்த ஆன்மீக வேலையை செய்வார். எனவேதான் நாம் ஒரு யோகா பயிற்சி முறைகளை தேர்ந்தெடுத்து ஒரு ஆசிரியரிடம் சென்று, நல்ல உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆசிரியரிடம் சென்று அவரிடம் யோக முறைகளை கற்று தேர்ந்து அதை விடாமுயற்சியுடன் பயிற்சிகளை செய்து நம்மை தாம் தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் குரு அருளை பெறுவதற்கு. இப்போது புதியதாக இந்த ஆன்மீக பாதையில் நுழையும் ஒருவருக்கு நம் சித்தர்கள், யோகிகள், முனிகள், ஞானிகள் என்ன கூறுகிறார் என்றால், குறைந்தபட்சம் 12 வருடம் இடைவிடாத பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதை அன்புடனும் பொறுமையுடனும் செய்ய வேண்டும். இதை முரட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு ஆர்வ மிகுதியாகவோ செய்யக்கூடாது. ஆர்வம் இருக்க வேண்டும், ஆனால் ஆர்வ மிகுதியாக அதிகமாக செய்யக்கூடாது. 12 வருடம் பொறுமையாக, அமைதியாக, விடாது செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த உடல் மனம் தயாராவதற்கு குறைந்தபட்சம் 12 வருடங்கள் ஆகும் என்கிறார்கள். எனவேதான் அனைவரும் அவரவர் தனிமனித சுவை, அவரது குணாதிசயங்களை பொறுத்து அது மட்டுமல்லாது பழைய முற்பிறவி கர்மாக்களை பொறுத்து அவர்கள் ஒவ்வொரு பயிற்சிகளில் ஈர்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன கர்ம விதிப்படி என்ன பயிற்சி அல்லது அவரது
குணாதிசயங்கள் படி என்ன பயிற்சி அவருக்கு பொருந்துகின்றதோ அதிலேயே அவர் தீட்சை பெற்று பயிற்சி பெறுவார். நான் எனது குரு மற்றும் திருவருளால் தங்கள் அனைவருக்கும் அவரவர் குணாதிசயங்களுக்கு ஏற்ப ஒரு நல்ல யோக பயிற்சிகளை தீட்சை பெற்று பயின்று ஆன்மீக உலகில் நுழைவதற்காக வேண்டிக் கொள்கிறேன், மனமாற வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பதிவை கண்டமைக்கு. இந்த வீடியோ பதிவை லைக், ஷேர் செய்யவும் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். பின்வரும் உபயோகரமான யோக ஞான வீடியோக்களை பார்ப்பதற்கு நீங்கள் மகாவதார் பாபாஜி அருளிய குண்டலினி கிரியா யோகா பயிற்சியை தீட்சை பெற்று பயில அவரது நேரடி சீடனிடம் தீட்சை பெற்று பயில பின்வரும் இந்திய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். 9022360583, ஆங்கிலத்தில் 9022360583. இந்த வீடியோ பதிவின் மூலம் குரு என்பவர் யார், ஆசிரியர் என்பவர் யார், அவர் குருவுக்கும் ஆசிரியருக்கும் என்ன வித்தியாசம், அவர்கள் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியில் எவ்வாறு நம்மை வழிகாட்டுகிறார்கள், உதவுகிறார்கள், நமக்காக வேலை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். குருவருளால் திருவருளால் எல்லா ஜீவன்களும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.